ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடும் இந்த நிகழ்ச்சியோடும் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி ஊழியங்களோடும் இருக்கும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரை பார்க்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு எத்தனையோ பெயர் உண்டு. அதுல ஒரு பெயர், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஒரு சில மக்கள் நம்முடைய உள்ளங்கைகளில் உள்ள ரேகை பார்க்கிறவர்கள், நம்முடைய எதிர்காலத்தை இப்படித்தான் வரைஞ்சி வச்சிருக்காரு, அதுதான் நம்ம கைகளில் ரேகை இருக்கு, இந்த ரேகையை பார்த்து நம்ம கணிக்கலாம். இவ்வளோ ஒரு மூடத்தனமான, முட்டாள்தனமான மூட நம்பிக்கையை பாருங்கள். இந்த கைகளில் ஏன் இப்படி கோடுகள் இருக்கிறது? இந்த கோடுகள் இல்லாவிட்டால் இந்த கையை இப்படி மடக்க முடியாது. தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே இந்த கோடுகள் எல்லாம் உருவாகிறது. இதுதான் நம்முடைய கையை மடக்கி வச்சிருக்கு. எங்கெல்லாம் நம்முடைய உடம்புல உள்ள இந்த கை கால்கள் மடங்குகிறதோ அங்கெல்லாம் இந்த கோடுகள் இருக்கும். இதுவா நம்முடைய எதிர்காலம்? இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நம்ம உள்ளங்கையில நம்மளை இப்ப வரைஞ்சு வைக்கல ஆண்டவர், அவர் உள்ளங்கையில அவர் வரைஞ்சு வச்சிருக்கிறார். என்ன பொருள்னு பார்க்கணும். உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பேரையும், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உண்டு, அத்தனை பேரையும் உள்ளங்கையிலே வைத்து தாங்குகிறார். உன்னை என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் தனித்தனி கவனம் செலுத்துகிறார். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் பள்ளியே இல்லாத காலகட்டத்தில் 2 விதமான பள்ளி, அரசு பள்ளி இருக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கும். இவ்வளவுதான். எஜுகேஷன் நல்லா தான் இருந்துச்சு. அரசு பள்ளிகளில் நிறைய மாணவர்கள் வகுப்பில் இருப்பாங்க. ஒரு செக்ஷன் 80 பேர் இருப்பாங்க. இந்த மெட்ரிகுலேஷன் ஆரம்பித்த புதுசில் அவங்க ஒரு விளம்பரம் பண்ணாங்க, எங்கள் பள்ளிகளில் ஒரு வகுப்புக்கு 15 பேர் தான் இருப்பார்கள், எங்கள் ஆசிரியர்கள் 15 பேர் மட்டும் இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. இப்படி சொல்லித்தான் ஏமாத்தினாங்க. அரசு பள்ளியிலிருந்தும் அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்தும் திரளான மக்கள் பார்க்க போயிட்டாங்க. அங்கே போனவரை பார்த்தா அங்கே கூட்டம் கூடிட்டு, அவங்களை ஆரம்ப காலத்தில் சொன்ன அந்த காரியம் என்னாச்சு? உலகத்து மக்களால் கொஞ்சம் பேர் இருந்தால் தான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். ஆனால் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் இண்டிவிஜுவலாய் அட்டென்ஷன் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பிரசங்கம் பண்ண இடத்துலலாம் பாருங்க, திரளான மக்கள் கூடி வந்தார்கள். திரளான மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு திரள் கூட்டத்துக்கு பேசுகிறவர்
அழகாய் பிரசங்கம் பண்ணுகிறவர், அவ்வளோ திரளான கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுறது மட்டும் இல்லை, அற்புதமாய் உணவளிக்கிறவர். இன்னைக்கு கூட்டங்களை நடத்துகிற நம்முடைய ஊழியக்காரர்கள் கூட்டத்துக்கு வர்றவங்கிட்ட காசை வாங்குறாங்க. 500 ரூபா டோக்கன், 300 ரூபா பதிவு கட்டணும். ஏன்னா உங்களுக்கு அங்கே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணும். நல்ல அறுசுவை உணவு கூட்ட முடிவில் உண்டு. அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் டோக்கன் வாங்கணும். எங்களுடைய மீட்டிங்கில் அட்டன் பண்ணனாலே நீங்கள் 500 ரூபா கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி எந்த சிஸ்டத்தையும் நல்ல வேளை கொண்டு வரல. திரளான ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க 3 நாள். மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொன்னார், பசியோடு போனால் சோர்ந்து போவாங்க, சாப்பாடு நீங்களே கொடுங்க. அற்புதமாய் உணவளித்தார். அவ்வளவு திரளான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய திரள் கூட்ட பிரசங்கியாருன்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் சமாரியா பெண் சிங்கிளா இண்டிவிஜுவலா இந்த மத்தியான வேளையில் வந்த பொழுது தனிப்பட்ட விதத்தில் அவளோடு பேசினார். அவருடைய பாவத்தை எடுத்துரைத்தார். அவள் அங்கே மனம் திரும்பினாள். தனி ஒரு ஆத்மாவுக்கு நேரம் செலவழித்தார். அதனுடைய ரிசல்ட் என்ன? அந்த ஊரார் அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஆண்டவர்கிட்ட. வேடிக்கையான ஒரு வீடியோவை சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பார்த்தேன். ஒரு பிரசங்கியார் தான். அவரே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறார். இப்போ எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி தான் பேசுகிறாங்க. அரசியல்வாதி, ஆட்சியாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒன்று பேசுகிறாங்க, நாளைக்கு ஒன்று பேசுகிறாங்க. முதல் நாள் பேசுனதே அவங்களுக்கு மறந்துடுது. அப்படி நம்ம ஊழியக்காரங்களும் மாறிட்டாங்க. இப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், திரள் கூட்ட மக்களுக்கும் பேசணும், அதே நேரத்தில் 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்கும் பிரசங்கம் பண்ணணும். கேட்க நல்லா இருந்துச்சு. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவரே பேசுகிறார். நாங்கள்லாம் திரள் கூட்டத்துக்கு பேசுகிற ஆட்கள். என்னைய போய் தெருவில் நின்று தனியாக ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னா என்னால் சொல்ல முடியுமா? ஏற்கனவே அவர் பேசுனது இருக்கு நெட்டில், இப்போ அவர் பேசுனதும் இருக்கு. இப்போ இந்த 2ஐயும் எடுத்து போட்டு வாலிபர்கள் விளையாடுறார். பாருங்கள் ஊழியக்காரர் எப்படி பேசுகிறார். தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளுங்கள். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே உள்ள உறவு ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஆண்டவரை முழு மனதோடு பின்பற்றுங்கள். அதற்கு இந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. உன்னை என் உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன். ஒரு சில மக்கள் இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்க வரும் பொழுது உங்களை பார்த்து ஒரு நிமிடம் அதிகமாக உங்கள்கிட்ட பேசிட்டாருன்னா உங்களுக்கு கையில் உங்களை பிடிக்க முடியாது. பாருங்க, முதலமைச்சர் வந்தார், எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவர் என்னை அடையாளம் கண்டுக்கிட்டார், ஏன்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். அதே போலதான் மேடையிலே பிரதமர் வருகிறார், பெரிய மாநாடு நடக்கிறது, மேடையில் எல்லாரும் எழுந்து வணக்கம் செலுத்துகிறார்கள், பிரதமரும் வணங்கி கொண்டே வருகிறார். ஒரு மனிதனை பார்த்த உடனே அவர் கையை பிடித்துக் கொள்ளுகிறார், கொஞ்ச நேரம் அவர் இடத்துல நலம் விசாரிக்கிறார், அப்புறம் போய் விடுகிறார். உடனே பத்திரிகைகள், சமூக வலைதளங்கள் எல்லாம் அந்த காட்சியை திரும்ப திரும்ப போட்டு இவருக்கும் அவருக்கும் இடையில் அவ்வளோ ஒரு அந்யோன்ய சிநேகம் இருக்குதுன்னு அதை மிக பெருமையாய் பேசி. அன்பான சகோதரனே சகோதரி, முதலமைச்சர் மாறி போகலாம், பிரதமர் மாறி போகலாம், இயேசு மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து இந்த எல்லா மனிதர்களையும் விட சிருஷ்டி கர்த்தா. அவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நான் தனி கவனம் வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன்.
உன்னை பார்க்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறார். He is our protector. அவர் நம்மை பாதுகாக்கிறவர். நம்மை சுற்றி இருக்கிற மதிலை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏதாயிலும் சத்துரு உள்ள போறானா அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவருடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். உன்னை என் உள்ளங்கைகளிலே வைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. உண்மைதானா? சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய பெரிய சங்கீதமான 119 எழுதுகிறார், உடைய வசனம் சமூலமும் சத்தியம். ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வசனம் முழுமையும் சத்தியம் என்னும் இந்த வசனம் சொல்லுகிறது, இதோ உன்னை என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. அதிலிருந்து நம்ம யாரும் நம்மை தொட முடியாது. யாரும் நம்மை தொட முடியாது. ஏன்னா இருக்கிற இடம் அடிபட்ட இடம். அவருடைய உள்ளங்கையில் நாம் இருக்கிறோம். சத்துரு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துரு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எப்பொழுது? ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 12, 13 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கொலோசையருக்கு எழுதும் பொழுது சொல்றார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம பங்கடைவதற்கு நம்மை எதற்கு பங்காளிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே நித்தம் 24 ஹவர்ஸும் கர்த்தருடைய வெளிச்சத்திலே இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்று. ஏன் நம்மை உள்ளங்கையில் வச்சிருக்கார் தெரியுமா? நீங்களும் நானும் அவர் பார்வையிலே சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் நம்முடைய பார்வையிலே சாதாரணமானவர்கள். ஆனால் தெய்வத்தினுடைய பார்வையிலே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். நம்ம எதற்கு பங்காளியா வச்சிருக்கிறார்? தகுதி உள்ளவராக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார். அப்படி தகுதி உள்ளவராய் நம்மை மாற்றுவதற்கு அவர் என்ன செய்தாராம்? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இருளின் அதிகாரத்தினின்று நாம் விடுதலையாக வேண்டும். அவர் தன் கரத்தில் உள்ளங்கையில் யாரை வைத்திருக்கிறார்? யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தவர்கள். உங்கள் விடுதலையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தும் வேலையைத்தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடுவே செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் சகோதரா, சகோதரி. நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும், கிறிஸ்தவ மார்க்கத்திலே பிறந்திருந்தாலும், 3 தலைமுறையாய் கிறிஸ்தவ குடும்பத்திலே பக்தியாய் வளர்க்கப்பட்டால் நீங்களும் விடுதலை அடைய வேண்டும். விடுதலை வாழ்வு ஒவ்வொருவருக்கும் தேவை. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்துகிறார். இருளின் அதிகாரத்தின் விடுதலை ஆயிட்டோமா? நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? சமீபத்தில்
இந்த செய்தியின் மூலமாய் தொடப்பட்ட பலர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? வேலூர் பகுதியிலிருந்து ஒரு சகோதரன், படிப்பறிவு இல்லாத ஒரு சகோதரன், ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அப்படி சரீரத்திலே பலவீனங்கள், வயது ஆக ஆக வருகிற நியாயமான பல பலவீனங்கள் அவரை ஆட்கொண்டு ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் போனார். ஃபோன் பண்ணினார், வீட்டில் இருக்கேன் பிரதர், உங்களுடைய செய்தியை கேட்டேன் டெலிவிஷனில், எனக்கா இப்போ உடனே ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். அவரிடத்துல பல காரியங்களை கேட்டேன். அவர் சொன்னார், ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உடனே ஃபோனில் அவருக்காய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மகன் எழுந்து நடந்து ஆலயம் செல்ல வேண்டும். மறுநாளைக்கு மறுநாள் 2 நாள் கழித்தும் ஃபோன் பண்ணினார், பிரதர் என்னால் இப்பொழுது நடக்க முடிகிறது, பிரதர் என்னால் இப்பொழுது நடக்க முடிகிறது, நான் இந்த வாரம் என்னுடைய ஆலயத்துக்கு சென்று சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இருளின் அதிகாரத்து நின்று அவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்திலே நீங்கள் இருந்தாலும் சரி, இன்று ஆண்டவர் ஒரு நிரந்தர விடுதலையை உங்களுக்கு தர விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய விடுதலை வல்லமையை பெற்றுக்கொள்ள முதலாவது ஆண்டவரிடத்திலே வாருங்கள். இந்த அற்புதமான ஒரு விடுதலையின் வாழ்வு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றுதான் அவர் தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஒரு பாவம் செய்யாத அவர் நமக்கு பதிலாக சிலுவையிலே இந்த விலைக்கிரயத்தை செலுத்தினார். அவருடைய சிலுவை மரணத்தை நம்பி அவரிடத்திலே நாம் வரும் பொழுது இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நமக்கு ஒரு ஆச்சரியமான விடுதலை அவர் தருகிறார். ஆச்சரியகரமான ஒரு விடுதலை, மகிழ்ச்சிகரமான ஒரு விடுதலையை அவர் நமக்கு தந்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் மாறுகிறோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் அந்த உலகத்துக்குரியவர்கள். இப்பவுமே அநேகர் நம்ம பார்த்து சொல்றாங்க, கிறிஸ்தவங்க எதுக்கு இந்தியாவில் இருக்கீங்க, நீங்க கிறிஸ்தவங்க எருசலேம் போக வேண்டியதானே, நீங்க கிறிஸ்தவங்க அமெரிக்கா போக வேண்டியதானே. உண்மைதான், நம்முடைய குடியிருப்பு நமக்கு இங்க இல்லை. ஆனால் நம்முடைய குடியிருப்பு எருசலேம்லையும் இல்லை, அமெரிக்காவிலையும் இல்லை. குடியிருப்பு பரலோகத்தில். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது எழுதுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கே இருந்து இரட்சகராகிய கிறிஸ்து வருவதற்கு அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நமக்கு அங்க சிட்டிசன்ஷிப் இருக்கு. இவங்க சொல்றது பகுதி உண்மைதான். இது நம்முடைய ராஜ்யம் அல்ல, நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அங்கே வேற்றுமையின் நிழல் கிடையாது, அங்கே சண்டை சச்சரவு கிடையாது. ரொம்ப பழைய காலத்தில் ஒரு பாடல், அதிசயமான ஒளிமய நாடாம், நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம் என்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று இந்த பரிசுத்தவான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எனக்கு அன்பானவர்களே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி அவர் நம்மை எப்படி தகுதிப்படுத்துறாராம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு. இந்த உலகத்தில் லாட்டரி சீட்டு அடித்து இந்த லாட்டரி சீட்டுக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம மாற்ற அவர் விரும்பலை. பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய், அங்கிருக்கிற ஒளியின் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்ம பங்கடைய வேண்டும். நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மையான மகிமையான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் வைத்திருக்க, நாம ஏன் இந்த கேடுகெட்ட உலக சிற்றின்பங்களிலும் பாவங்களிலும் உழல வேண்டும்?
இது ஒரு நிமிஷம் நம்மை அழிவுக்கு நேராய் சென்று பரலோக இன்பம் நித்திய நித்தியமாய் நம்மை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் வாழ்வை குறித்து நான் பேசவில்லை. கொஞ்ச கால வாழ்க்கை. ஒருவேளை கடனாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, சொந்த வீடே இல்லாம வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அழகாய் சொன்னார், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். இங்க நீங்க எப்படி வசதியா வாழ்றீங்க அதுவல்ல முக்கியம். இங்கே நீங்கள் வசதியாகவும் வாழலாம், வசதி இல்லாமலும் வாழலாம். அதனால் இந்த உலகத்திலே வாழும் பொழுதே உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அந்த விடுதலைக்காக இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார். உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் இச்சையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்த, அங்கிருக்கிற ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் பங்கடைய. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த உலகத்தின் எந்த காரியத்துக்காய் ஒருவேளை நீ கஷ்டப்படுகிறாய், விட்டுவிடு. வேண்டாம், வேண்டாம். ஆண்டவர் என்னை எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வைத்திருக்கட்டும். நான் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் செல்ல வேண்டும். என்னுடைய குடியுரிமை அங்கே இருக்கிறது. நான் அந்த தேசத்துக்குரியவன், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள எதையுமே நான் விரும்பவில்லை. உலகம் எனக்காய் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய காலை தியானத்திலே அமர்ந்திருந்த பொழுது அவருடைய உள்ளான மனிதனை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பரலோகம் சென்றார். பரலோகத்தின் பல காரியங்களை அவர் பார்த்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தனக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை அழைத்து கொண்டு பரலோகத்தின் தரிசனத்தை காண்பித்தது போல சாது சுந்தர் சிங்கையும் அழைத்து சென்றார். அங்கே போய்விட்டு மறுபடியும் வந்து விட்டார். வந்த சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நான் பார்க்கறது எல்லாமே எனக்கு அருவருப்பாக இருக்கு. இந்த உலகத்தின் மேன்மை, உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் எந்த ஒரு காரியமும் எனக்கு அருவருப்பாய் தோன்றுகிறது. ஏனென்றால் நான் பரலோகத்தை பார்த்து விட்டேன், என் சொந்த தேசத்தை நான் பார்த்து விட்டேன், அந்த தேசத்தை நான் பார்த்து விட்டேன். அதற்காக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்க நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். பாஸ்டர் இயேசுதாசன் என்று ஒரு பரிசுத்தவன் சென்னையில் இருந்தார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு அற்புதமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. பாஸ்டர் இயேசுதாசன் நிறைய பாடல்களை எழுதினார். இன்றைக்கும் அந்த பாடல்கள் ஜீவனோடு இருக்கிறார். அவருடைய பாடல்கள் முழுக்க முழுக்க ரெண்டு காரியத்தை வலியுறுத்தும். ஒன்று, கிறிஸ்துவின் அன்பு. அவரால் அந்த அன்பை தாங்கிக் கொள்ளவே முடியல. அவருடைய கண்ணீரா இல்லாமல் அவரால் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரண்டாவது வருகை, இதைத்தான் திரும்ப திரும்ப பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய செய்தி முழுவதும் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு செய்தி முடியும் போது கர்த்தராகிய இயேசுவே நீ வாரும், அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் பாஸ்டர் இயேசுதாசன். அநேகம் ஆயிரம் இளைஞர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார். பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் அவர் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். என்று அவருக்கு தெரியும், நான் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு நான் ஐக்கியத்தில் அவருடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு போக வேண்டும். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகிவிட்டால் உன்னை என் உள்ளம் கைகளிலே வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த விடுதலையை பெறாமல் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடாது. கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா,
தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராய் நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இருளின் அதிகாரத்தின்று நம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்யும். வெளியே நல்லவர்களைப் போல, நல்ல கிறிஸ்தவர்கள் ஊழியர்களைப் போல காட்டிக்கொண்டால் உள்ளத்திலே அருவருப்பும் அசுத்தமும் இருளும் மண்டி இருக்கிறதை பார்க்கிறேன். இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தயவாய் இறங்கும் ஆண்டவரே, தயவாய் இறங்கும் ஆண்டவரே. யாருக்கு தெரியும் என்று கள்ள தொடர்பிலே இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு பெண்களையும் என் கைகளிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் புறையோடி போன விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, அந்தரங்கத்திலே அசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரா, இயேசு உன்னை தேடி வருகிறார். இருளின் அதிகாரத்தினின்று நீ விடுதலையாக வேண்டும் என்று உன்னை பார்த்து அவர் அழைக்கிறார். அவரிடத்தில் வருவாயா? உன்னுடைய அபாத்திரமான நிலைமையை ஒத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாது என்று ரகசியமாய் தப்பு செய்து கொண்டிருக்கிற வாலிபனே, பெரியவர்களே, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது வாருங்கள். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. உங்களை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த விரும்பி உன்னை தன் உள்ளங்கைகளிலே ஏந்தி கொண்டிருக்க விரும்புகிற ஆண்டவர் அந்த மேலான இடத்திற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? யாருக்கு தெரியும் என்று இன்னைக்கு ஒரு நாள் வரும். அன்றைக்கு அலறுவாய், அழுவாய். விடுதலை இல்லை, விடுதலை இல்லாமல் போய் விடுவாய். ஏசா கதறினான், கத்தினான், அழுதான். எவ்வளவு அவன் அழுதாலும் மனம் திரும்புதலை காணாமல் போனான். அன்பு சகோதரா, சகோதரி, இன்றைக்கே மனம் திரும்பு, இன்றைக்கே மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து உன்னை நம்முடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்த விரும்புகிறார். உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் உம்மால் அழைக்கப்பட்டவர் நம்முடைய ஊழியக்காரனமாகிய நான் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் இப்பொழுது பாவத்திற்காய் மனம் கசந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் விடுதலையாக்குவீராக. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். திரையில் காண்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.